ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிஎம் விஜய் அவர்களுக்கு கேரள முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதம் எதனால் எழுதப்பட்டது, அந்த கடிதத்தின் சாராம்சம் என்ன என்பதை விளக்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்திலிருந்து ஜல்லிக்கற்கள், கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட கனிம வளங்களை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு 3 மாத காலத்துக்கு தற்காலிக தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை சுட்டிக்காட்டிதான் கேரள முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக தமிழகத்திலிருந்து ஜல்லிக்கற்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே நீங்கள் தடை விதிப்பின் காரணமாக கேரளாவில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான கட்டுமான பணிகள் இதன் மூலமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு நீண்ட காலமாக இந்த பரஸ்பர ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருது. அதே நேரத்தில் கேரளாவில் நடைபெற்று வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் காலதாமதமின்றி நிறைவேற தமிழக அரசுடைய தலையீடு என்பது அவசியமாகிறது. கேரளாவுக்கு தமிழகத்திலிருந்து சட்ட விரோதமாக இல்லாமல் சட்டத்தின் அடிப்படையில முறையாக கனிம வளங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜல்லிக்கற்கள், எம்சாண்ட் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் தங்கு தடையின்றி கேரளாவுக்கு வருவதை உறுதி செய்யும் வகையில தமிழக முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தின் மூலமாக ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே விதித்த தடையில ஏதாவது மாறுதல்கள் கொண்டு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு கேரள முதலமைச்சர் கடிதத்தின் வாயிலாக கற்கள் உள்ளிட்ட ஜல்லி உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் தங்கு தடையின்றி கேரளாவுக்கு வருவதை உறுதி செய்யும் நடவடிக்கையில தமிழக முதலமைச்சர் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதா கேரள முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் சாராம்சமாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.